அக்காவின் முன்னாள் கணவரை தம்பி வீடு புகுந்து வெட்டி கொன்ற சம்பவம் சிவகாசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அடுத்துள்ள புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமிக்கும் திருமணமான நிலையில் திருமணமான ஒரே வருடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். இதன் பின்னர் இரண்டாவதாக வேறு ஒருவரை திருமணம் செய்து இருவரும் தனித்தனியே வாழ்ந்து வந்த நிலையில் தனலட்சுமியின் தம்பி மருதுபாண்டி தனது அக்காவின் வாழ்க்கை வீரமணியால் பாதிக்கப்பட்டதாக கூறி அவருடன் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். சம்பவத்தன்று நள்ளிரவில் வீரமணி வீட்டிற்கு சென்ற மருதுபாண்டி வீரமணி மற்றும் அவரது மனைவி நாகலட்சுமியை கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீரமணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாகலட்சுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பியோடிய மருதுபாண்டியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மது போதையில் தாயை தவறாக பேசிய நபரை 17 வயது சிறுவன் கத்தியால் குத்தி கொன்று போலீசில் சரணடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி விஸ்வநாதம் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளனர். சம்பவத்தன்று இருவரும் ஒன்றாக மது அருந்திய போது சிறுவனின் தாயை பற்றி செல்வராஜ் தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் செல்வராஜை கத்தியால் குத்தி கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சிறுவன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.